கடலூர் கோர விபத்தில் உயிரிழந்த சின்ன காட்டு சாகையை சேர்ந்த அக்கா மற்றும் தம்பியின் உடலுக்கு சொந்த ஊரில் கிராம மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருள். வணக்கம் அருள், அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். கடலூர் அருகே செம்மாங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ட்ரெயின் மோதி விபத்துக்குள்ளானதில் தொண்டம் சின்ன காட்டுகையை சேர்ந்த திராவிடமணி கலைச்சொல்லி வரும் தம்பதியினின் மூத்த மகளான சாருமதி வயது 11. இவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அவரது மகன் செழியன் இவர் 10ஆம் வகுப்பு படித்துகிறார். இன்று காலை வீட்டிலிருந்து கிளம்பும் போது பள்ளிக்கு வழக்கம் போல் பள்ளி வேனில் செல்லும் பொழுது செம்மாங்குப்பம் ரயில்வே கடக்கும் பொழுது எதிர்பாராதமாக பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் சாருமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் செழியன் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடிய நிலையில் அவரது பெற்றோர்கள் செழியனை கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு அழைத்து சென்றார். செல்லும் வழியிலேயே செழியன் இறந்துள்ளார். இந்நிலையில் ஒரே வீட்டைச் சேர்ந்த இருவரும் இறந்த நிலையில் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் செழியனுடன் சற்று முன்புதான் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அவர் பள்ளியில் இருந்து அவரது ஆசிரியர்கள் வந்து இருவருக்கும் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.